Let Z belongs to C. C capital C என்றது complex number with imaginary of Z is equal to 10 and it satisfies some equation for some natural number n. Then ஸோ கொஷனை வந்து நல்லபடியாக கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த கொஷனை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றது தெரியும். ஸோ வந்து சின்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அதாவது சி வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் ப்ளஸ் இமேஜினரி டேர்ம். ஸோ ரியல் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இங்கே வந்து நம்மளுக்கு கொஷனில் இமேஜினரி பார்ட் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஐ 10ன்னு மாறிடுது. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 2z மைனஸ் என் டிவைடட் பை 2z ப்ளஸ் என் இஸ் ஈக்குவல் டு 2i மைனஸ் 1. ஸோ இதில் ஜெட்டுக்கு பதிலாக நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் ஐ 10 சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னும் ரியல் பார்ட் ஆஃப் ஜெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரியல் பார்ட் ஆஃப் ஜெட்டுன்றது என்ன? ஜெட்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ரியல் பார்ட் ஆஃப் ஜெட்டுன்றது எக்ஸ், இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜெட்டுன்றது ஒய். ஸோ நம்ம எக்ஸையும் எண்ணையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா ரியல் அண்ட் இமேஜினரி டேர்ம் மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஸோ ரியல் அண்ட் இமேஜினரி டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரியல் பார்ட்டை ஈக்குவேட் பண்ணலாம், இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணலாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில். ஸோ ரியல் பார்ட்டை தனியாகவும் இமேஜினரி பார்ட்டை தனியாகவும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பக்கம் இருக்கிற ரியல் பார்ட் என்ன அப்படின்னா 2x மைனஸ் என். இந்த பக்கம் இருக்கிற ரியல் பார்ட் பார்த்திங்கன்னா -40 மைனஸ் 2x மைனஸ் என்னன்றது இந்த பக்கம் இருக்கிற ரியல் பார்ட்டு. ஸோ அதே மாதிரி இமேஜினரி பார்ட் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 20, ரைட் ஹேண்ட் சைடில் 4x ப்ளஸ் 2n மைனஸ் 20. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ரியல் பார்ட்டை தனியாக ஈக்குவேட் பண்ண போகிறோம், இமேஜினரி பார்ட்டை தனியாக ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேட் பண்ணி அந்த எக்ஸ்ப்ரெஷனை சால்வ் பண்ணி என்னென்ன வேரியபிள் கிடைக்குதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரியல் பார்ட்டை ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்குது. அதே மாதிரி இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் என் டேர்ம்ஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அதே இதில் ப்ளக்இன் பண்ணி நம்ம எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ ப்ளக்இன் பண்ணி பார்த்து நம்ம எண்ணை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 40ன்னு கிடைக்கிது. ஸோ ரியல் பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன எக்ஸு அண்ட் என்னோட வேல்யூ என்னன்றது 40. அது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது ரெண்டுமே எங்கே ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு இங்கே கரெக்ட்.